பிரியமான தேவச்சனமே, இந்த காலை வேளையில உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வாதிப்பாராக. தேவனுடைய கிருபையும் தேவனுடைய சமாதானமும் உங்களில் பெருகுவதாக. வார்த்தை என்ற மன்னா நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோபு 37ஆம் அதிகாரம் 5வது வார்த்தை. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. நாம் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டோம், நினைத்து கூட பார்த்திருக்க முடியாத பெரிய காரியங்களை தேவன் செய்கிறார். கிரகிக்க கூடாதுன்னா நம்ம நினைத்து பார்க்க முடியாத பெரிய அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். யோபு புஸ்தகத்தில் அநேக பெரிய காரியங்களை தேவன் எழுதி வைத்திருக்கிறது நம்மால் பார்க்க முடியும். அந்த மாதிரி அற்புதமான காரியங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறபடினால் உங்கள் விண்ணப்பத்தையும் உங்கள் கண்ணீரையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது அவர்கள் கூக்குரலை கேட்டு உங்கள் எல்லா தேவைகளையும் பரிபூர்ணமாய் சந்திப்பார். யோபு அப்படித்தான் தேவனை நோக்கி பார்த்து செபித்தார். அந்த ஜெபத்துக்கு தேவன் ரெட்டிப்பாய் பதில் கொடுத்தார். அதுபோல உங்களையும் ரெட்டிப்பாய் தேவன் ஆசீர்வாதிப்பார். ரெட்டிப்பான உங்களுக்கு பதில் வரும். என் பிரியமான தேவச்சனமே, நம் அப்பாவிடம் கேட்கிறதே அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா நம்ம யோசிக்க வேணாம். அவர் செய்வார் என்ற விசுவாசத்தோடு நம்ம செபிப்போம். இதுவரை நம்மை நடத்தி வந்த தேவன் இனியும் நம்மை நடத்துவார். போராட்டத்தோடு அல்ல, கஷ்டத்தோடு அல்ல, கண்ணீரோடு அல்ல. யோபுவை தேவன் எப்படி ஆசீர்வாதித்தார் என்று நமக்கு நன்றாகவே தெரியும். வேத வசனத்தை படிங்கள். அந்த வசனத்தோடு உங்கள் வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்கள். ஆண்டோட கரத்தில் ஒப்பு கொடுங்க. அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க. உங்கள் கண்ணீர் தேவன் துடைப்பார். சூழ்நிலையை மாற்றி போடுவார். அநேக நாட்களாய் தடைப்பட்டு வந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். கண்ணீர் ஒரு பதில் உண்டு. உங்கள் கண்ணீருக்கு தேவன் நிச்சயமாகவே பதில் கொடுப்பார். உங்கள் உபத்திரத்தின் சூழ்நிலை இன்றைக்கு மாறுகிற நேரமாக இருக்கும். பிரியமான தேவச்சனம், ஏன்னா தேவன் சொல்லுகிறார், நீ நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டேன் மகளே, மகனே, நான் இந்த நாளில் கிரகிக்க கூடாத, நீ நினைத்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களும் அதிசயமான காரியங்களும் நன்மைகளும் நான் உன் வாழ்க்கையில செய்ய போகிறேன் என்று சொல்லி இந்த நாளில் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். என் பிரியமான தேவச்சனமே, அந்த வார்த்தையை நம்ம அப்படியே பிடித்து கொண்டு அப்பாவுடைய சமூகத்தில் கேட்போம். இந்த வார்த்தை தாமே நமக்கு உயிருள்ள வார்த்தையா இருக்கிறபடினால் நம்மை ஆசீர்வாதித்து தம் தேவைகளை சந்திப்பதாக. ஆமென். நாம் இப்பொழுது செபிப்போம். அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நீங்க கொடுத்த இந்த நாளில் கிரகிக்க கூடாத நான் பெரிய காரியங்களை செய்வேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, அப்படியா நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அவர்கள் கண்ணீரை பாருங்கப்பா. கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய முகத்தை பாருங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அனுகூலமான காரியத்தை வாய்க்க செய்யுங்கப்பா. ஆண்டவராகிய இயேசுவே, உம்மால எல்லாம் கூடும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை பரிபூர்ணமாய் சந்தித்து பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி ஆசீர்வாதிப்பீராக. அந்த காரியங்களை கைகூடி வர பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம்.